ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்ச் 27 முதல் 31ஆம் தேதி வரைக்கான கரண்ட் அஃபேர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய வங்கிகள் சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர்? ஆன்சர் ஏ, சி.எஸ். செட்டி. இந்திய வங்கிகள் சங்கம் 1946ஆம் ஆண்டு மும்பையில் உருவாக்கப்பட்டது. இந்திய வங்கிகள் சங்கம் என்பது அனைத்து வங்கிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தி அனைத்து வங்கிகளுக்குமாக உருவாக்கப்பட்டதாகும். இது வங்கிகளின் மேம்பாடு வளர்ச்சிக்காக உதவுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏபல் பரிசு 2025 யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பி, மசாகி காசிவாரா. ஏபல் பரிசு என்பது சிறந்த கணிதவியலாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. நார்வே அரசு இந்த ஏபல் பரிசை வழங்குகிறது. கணிதவியலில் சிறந்து விளங்குபவர்களுக்கு இந்த ஏபல் பரிசு வழங்கப்படுகிறது. 2003 முதல் ஏபல் பரிசு வழங்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டுக்கான ஏபல் பரிசு மைக்கேல் தலகிராண்டுக்கு வழங்கப்பட்டது. நார்வே கணிதவியல் அறிஞர் நீல் ஹென்ரிக் ஏபலின் நினைவாக இந்த விருதிற்கு ஏபல் விருது என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், உப்பு நீரில் கரையும் பிளாஸ்டிக்கை கண்டுபிடித்துள்ள நாடு? ஆன்சர் பி, ஜப்பான். ஜப்பானில் உள்ள ஜெம்ஸ் என்று அழைக்கக்கூடிய சென்டர் ஃபார் எமர்ஜென்ட் மேட்டர் சயின்ஸ் என்ற ஆய்வு மையத்தைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் இந்த பிளாஸ்டிக்கை கண்டுபிடித்துள்ளனர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இருவாச்சி பறவைகள் பாதுகாப்பு மையம் எங்கு ஏற்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் ஏ, ஆனைமலை புலிகள் காப்பகம். அழியும் தருவாயில் உள்ள இருவாச்சி பறவைகளை பாதுகாப்பதற்காக ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் இருவாச்சி பறவைகள் பாதுகாப்பு மையம் ஏற்படுத்தப்பட உள்ளது. உலகில் 62 வகையான இருவாச்சி பறவை இனங்கள் உள்ளன. இதில் 26 வகை அழியும் தருவாயில் உள்ளது. இந்தியாவில் 9 வகை இருவாச்சி பறவை இனங்கள் உள்ளன. தமிழ்நாட்டில் 4 வகையான இருவாச்சி பறவை இனங்கள் உள்ளன. அவை என்னன்னா, பெரும்பாத இருவாச்சி, மலபார் இருவாச்சி, சாம்பல் நிற இருவாச்சி, மலபார் பாத இருவாச்சி என 4 வகைகள் உள்ளன. இருவாச்சி பறவைகளின் வாழ்நாள் 30 முதல் 40 ஆண்டுகள் ஆகும். இருவாச்சி பறவை கேரளா மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் மாநில பறவையாகும். ஆனைமலை புலிகள் காப்பகம் இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் என்றும் தேசிய பூங்கா என்றும் அழைக்கப்படுகிறது. ஆனைமலை புலிகள் சரணாலயம் 2007ஆம் ஆண்டு ஆனைமலை புலிகள் காப்பகமாக மாற்றப்பட்டது. சரணாலயத்திற்கும் காப்பகத்திற்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா, சரணாலயம் என்பது இயற்கையான சூழ்நிலையே விலங்குகள் வாழும். காப்பகத்தில் விலங்குகள் மனிதர்களால் பாதுகாக்கப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த நாட்டில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கியவர்களுக்கு உதவ இந்தியா ஆபரேஷன் பிரம்மா திட்டத்தை தொடங்கியுள்ளது? ஆன்சர் பி, மியான்மர். இந்த ஆபரேஷன் பிரம்மா திட்டத்தின் மூலம் இந்திய ராணுவ வீரர்கள் மியான்மர் நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். மார்ச் 28ஆம் தேதி ரிக்டர் அளவில் 7.7 நிலநடுக்கம் மியான்மரில் பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தின் மூலம் பாதிப்பு அதிகமாக இருப்பதால் உதவுவதற்கு ஆபரேஷன் பிரம்மா திட்டத்தை இந்தியா தொடங்கியுள்ளது. இந்தியாவிலிருந்து 625 மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரசாந்த் பிரகார் பயிற்சி என்பது? ஆன்சர் டி, முப்படை பயிற்சி. இந்திய ராணுவத்தால் நடத்தப்படும் பிரசாந்த் பிரகார் பயிற்சியில் ராணுவப்படை, கப்பற்படை, விமானப்படை என 3 படைகளுமே பங்கேற்கின்றன. மார்ச் 25 முதல் 27ஆம் தேதி வரை நடைபெற்றது. பிரசாந்த் பிரகார் என்றால் கடுமையான தாக்குதல் என்று பொருளாகும். அருணாச்சல பிரதேசத்தில் இந்த பிரசாந்த் பிரகார் பயிற்சி நடைபெற்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தாட்கோவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர்? ஆன்சர் பி, நா. இளையராஜா. தாட்கோ என்றால் தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் என்பதாகும். இந்த ஆதி திராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழகம் 1974இல் தொடங்கப்பட்டது. தாட்கோ அமைப்பின் மூலம் ஆதி திராவிடர்களுக்கு வீடுகள் கட்டுவதற்கு உதவிகள் வழங்கப்படுகின்றன. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேனிருப்பு கொள்கலன்கள் அமைக்கப்பட உள்ள அம்சி தேன் பதப்படுத்தும் அலகு எங்கு உள்ளது? ஆன்சர் பி, கன்னியாகுமரி.
தேனிருப்பு கொள்கலன்கள் என்பது பதப்படுத்தப்பட்ட தேனை பாதுகாத்து வைப்பதற்காக தேனிருப்பு கொள்கலன்கள் அமைக்கப்படுகின்றன. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட யாருடைய 1009வது பிறந்த தினத்தை ஒட்டு அஞ்சல் துறை தபால் தலையை வெளியிட்டுள்ளது? ஆன்சர் டி. மாதா கர்மா. மாதா கர்மா 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். இவர் கிருஷ்ணரின் தீவிர பக்தர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி ஆவார். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் முதல் தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் பி. குஜராத். திரிபுவன் சர்க்காரி பல்கலைக்கழகம் என்பது இதனுடைய பெயராகும். இந்தியாவின் கூட்டுறவு இயக்கத்தின் முன்னோடியான திரிபுவன் தாஸ் படேலின் நினைவாக இந்த பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இதற்கான மசோதா மக்களவையில் 2025 மார்ச் 26ஆம் தேதி நிறைவேற்றப்பட்டது. கூட்டுறவுத்துறையில் கல்வி, பயிற்சி, ஆராய்ச்சி ஆகியவற்றில் கவனம் செலுத்துவதற்காக இந்த பல்கலைக்கழகம் தொடங்கப்பட உள்ளது. இதன் மூலம் திறமையான கூட்டுறவு தலைவர்களை உருவாக்குவது இதன் நோக்கமாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். எக்ஸ் இந்திரா கூட்டு கடற்படை பயிற்சி இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையானது? ஆன்சர் ஏ. ரஷ்யா. 2025 தற்பொழுது 14வது பதிப்பு சென்னையில் மார்ச் 28ஆம் தேதி நடைபெற்றது. முதல் பதிப்பு 2003ஆம் ஆண்டு நடைபெற்றது. இந்த பயிற்சி 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த அமைச்சகத்தால் பால்பன் கி கவிதா திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் டி. கல்வித்துறை. இளம் குழந்தைகளிடையே இந்திய மொழிகளில் உள்ள பாடல்கள் மற்றும் கவிதைகளை பாதுகாத்து ஊக்குவிப்பதற்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் குழந்தைகளிடையே போட்டிகள் வைக்கப்பட்டு கவிதைகள் மற்றும் பாடல்களை ஊக்குவிப்பதற்காக நடத்தப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். மூத்த குடிமக்களின் சேவைக்காக சாரதி ஏஐ உருவாக்கியுள்ள மாநிலம்? ஆன்சர் ஏ. ஹரியானா. சாரதி ஏஐ என்பது நம்ம வாட்ஸ்அப் மாதிரி அதுவும் ஒரு அரட்டை செயலி. இந்த செயலியின் மூலம் அரசாங்க ஆவணங்கள் மற்றும் கொள்கைகளை குடிமக்கள் உடனடியாக பெற இந்த சாரதி அரட்டை செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த செயலியின் மூலம் குடிமக்கள் தனக்கு தேவையான ஆவணங்களை எளிதாக பெற்றுக்கொள்ளலாம். ஹரியானாவின் முதல்வர் நாயப் சிங் சைனி ஆவார். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் முதல் செங்குத்து லிப்ட் கடல் பாலம் எந்த மாநிலத்தில் கட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் ஏ. தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரத்தில் உள்ள பாம்பன் பாலம் இந்தியாவின் முதல் செங்குத்து லிப்ட் பாலமாகும். முதலில் உள்ள பாலம் 90 டிகிரி ஆங்கிள் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போ உள்ள பாலம் நம்ம லிப்ட் மேல ஓப்பன் பண்ற மாதிரி ஓப்பன் ஆகும். இதுதான் இந்தியாவின் முதல் லிப்ட் கடல் பாலம் ஆகும். ரயில் விகாஸ் விகாம் லிமிடெட் நிறுவனம் இந்த பாலத்தை கட்டியுள்ளது. புதிய பாம்பன் பாலத்தின் நீளம் 2.7 கிலோமீட்டர். லிப்ட் அந்த பாலத்தினுடைய லிப்டினுடைய நீளம் 72.5 மீட்டர் ஆகும். லிப்டின் அதிகபட்ச உயரம் 17 மீட்டர் உயரம் அந்த லிப்ட் மேலே உயரும். பழைய பாம்பன் பாலம் பிரிட்டிஷ் காலத்தில் 1914ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. 1964ஆம் ஆண்டு பாம்பன் தீவை தாக்கிய சுனாமியில் இருந்து இந்த பழைய பாம்பன் பாலம் தப்பியது. இந்தியாவின் முதல் கடல் பாலம் பாம்பன் பாலமே ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். பூஜ்ய கழிவு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் சி. மார்ச் 30. நெக்ஸ்ட் கொஸ்டின். ராஜஸ்தான் மாநில தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் சி. மார்ச் 30. 1949ஆம் ஆண்டு ராஜஸ்தான் மாநிலம் உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைநகர் ஜெய்ப்பூர். ஜெய்ப்பூர் பிங்க் சிட்டி என்று அழைக்கப்படுகிறது. எண்ட் ஸ்கிரீன்ல கரண்ட் அஃபேருக்கான பிளேலிஸ்ட் இருக்கு. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.